ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தெலுங்கானா ஸ்டைல் புளியோதரை தான் பார்க்க போகிறோம். இங்கே எல்லா கோவில்லையுமே ஃபேமஸாக இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்பாங்க. அதை நம்ம எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஒரு கனமான பாத்திரத்தில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆல்ரெடி நான் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கிறேன். உங்கள்கிட்ட புது புளி பழைசு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. என்கிட்ட புது புளி தான் இருந்தது. அதை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த ஃபில்ட்ரு பண்ணி அந்த வேஸ்ட் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நீங்கள் கரைச்சி வச்சுருக்கிற புளி, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் உப்பு கல் போட்டு இதை நல்லா கொதிக்க வைக்கணும். இந்த மாதிரி கொதிக்க வைக்கும் போது பார்த்திங்கன்னா பச்சை ஸ்மெல் போயிடும். இது நம்ம ரெகுலராக செய்கிறத விட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா புளி சாதம் கிரேவியும் நிறையாவே இருக்கிற மாதிரி இருக்கும், திக்காகவும் இருக்கும். நம்ம அந்த சாதத்துக்கு பிணையும் போது நல்லாவே இருக்கும். டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா கொதி இது ரொம்ப ஹையாக வைக்கக்கூடாது, ரொம்ப சிம்மில் வச்சிடணும். ஸ்டவ்வை ரொம்ப சிம்மில் வச்சதுக்கப்புறம் நல்லா அது பச்சை ஸ்மெல் போயிட்டு கொஞ்சம் நல்லா சுண்டுற ஸ்டேஜுக்கு வரும்போது நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா, இந்த ஸ்டேஜ் இருந்தால் நம்மளுக்கு கரெக்டாக எத்தனை பேருக்கு வரும் அப்படின்றது கரெக்டாக இருக்கும். இந்த நேரத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒரு பேனில் நம்ம புளி சாதம் செய்ய வேண்டிய பொடியை தான் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு, ஃபஸ்ட்டு கடலப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை சிம்மிலே வச்சுக்கோங்க, ஏன்னா கருகிடுச்சுன்னா டேஸ்ட்டு மாறி போயிடும். இப்போ 1 ஸ்பூன் தனியா எடுத்துக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணி கோல்டன் ப்ரௌனுக்கு வர மாதிரி எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கலாம். அது நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறம் அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எள் எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட கருப்பு எள் இருந்தால் எடுத்துக்கோங்க. என்கிட்ட ஒயிட்டு தான் இருந்தது, அதனால் நான் 1 ஸ்பூன் எள் எடுத்துருக்கிறேன். எள் ஆட் பண்ணி நம்ம அதை வறுத்து நம்ம அதை பொடி பண்ணும்போது ஸ்மெல்லு சூப்பராகவே இருக்கும். அந்த எப்போவுமே அந்த புளியோதரைக்கான ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். காஞ்ச மிளகாய் வர மிளகான்னு சொல்லுவாங்க, நான் 3 ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரு கைப்பிடி கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணிவிட்டு கோல்டன் ப்ரௌனுக்கு வறுத்துக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா 1.5 ஸ்பூன் கடுகு எடுத்து நம்ம வறுத்துக்கலாம். வறுத்துட்டு நம்ம ஜாரில் அதை அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2-3 ஸ்பூன் நல்லெண்ணெய் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் ரெகுலராக தாளிப்புக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயாக இருந்தாலும் ஓகே. ஆட் பண்ணிவிட்டு நம்ம இப்போது ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சோம் பாருங்கள். அந்த இன்க்ரீடியன்ஸில் இதில் 3-4 ஆட் பண்ணி நம்ம இதில் கோல்டன் ப்ரௌனுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, பச்சை மிளகாய், பூண்டு ஒரு 6-7 பல் உரித்து எடுத்துக்கோங்க. அது எல்லாத்தையுமே நம்ம கோல்டன் ப்ரௌனுக்கு நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வர மிளகாய் பார்த்திங்கன்னா பாதி உடச்சி போட்டுக்கோங்க. இல்லை எனக்கு காரம் அதிகமாக இருக்குதுன்னா நீங்கள் பச்சை மிளகாவை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லை பச்சை மிளகாய் மட்டும் போதும், எனக்கு காஞ்ச மிளகாய் வேண்டான்னாலும் அது உங்களுடைய விருப்பம்தான். அதுக்கு லாஸ்ட்டாக தான் நம்ம கடுகு சேர்க்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம கடுகு சேர்த்துட்டாக்கா அது சீக்கிரமாக பொரிஞ்சு ஒரு மாதிரி கசப்பு தன்மை கொடுத்துரும் நம்மளுக்கு. அதனால் எல்லா இன்க்ரீடியன்ட் சேர்த்ததுக்கப்புறம் தான் கடுகு ஆட் பண்ணணும். இப்போ நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருந்த அந்த புளியோதரை சாறு இருக்குது பாருங்கள், அதை நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது ஆல்ரெடி நல்லா கொதித்து நல்லா சுண்டி இருக்குது இல்லைங்களா. இப்போ நம்ம அந்த சாறை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு
நம்ம கொஞ்சம் இந்த ஆட் பண்ண அந்த மிளகா பூண்டோடைய அந்த ஃப்ளேவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாறில் இறங்கும். இப்போது நம்ம ஒரு சிட்டிக்கை வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சால்ட் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டே ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறோம். இப்போ நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட் பார்த்துட்டு. பெருங்காயத்தூள் தான் வந்து நான் வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுருந்து எடுத்து யூஸ் பண்ணுறேன். நம்ம டைரெக்டாக பெருங்காய பொடி வந்து அதில் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம கொஞ்சம் தண்ணியில் நல்லா கலந்து விட்டுட்டு அதை வந்து அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிங்கன்னா அந்த புளியோதரைக்கான ஸ்மெல்லு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். எப்போ பாக்ஸை திறந்து ஓப்பன் பண்ணி சாப்பிட்டாலுமே அது நறுமணம் அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 2 கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் பாருங்கள், அந்த பொடியை வந்து நம்மளோட எத்தனை பேர் சாப்பிட்றோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அளந்து போட்டுக்க வேண்டியதான். 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறத வந்து நீங்கள் ஜாரில் போட்டு வச்சுருந்துட்டு எப்போ நீங்கள் அடுத்தது யூஸ் பண்ணுறீங்களோ அது புளி சாதம் செய்யும் பொழுது நீங்கள் இந்த பொடியை ஆட் பண்ணிக்கலாம். 6 மாதம் வரலையும் கெடாமல் இருக்கும். இப்போது நல்லா அந்த 2 ஸ்பூன் ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த திக்காக வந்துடுச்சு பாருங்கள். நல்லா அந்த கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ரொம்பவே திக்காகவே இருக்கும். இப்போது நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆல்ரெடி நான் சாதம் வந்து வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். நம்மளுக்கு நெட்டு பதத்தில் சாதம் வேணும்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற தண்ணியை விட 1 கப்பு வந்து கம்மியாக யூஸ் பண்ணிங்கனாவே சாதம் வந்து நல்லா வெறையாக இருக்கும். அப்போ சாப்பிட்றதுக்கும் நல்லாவும் இருக்கும். இப்போது நம்ம அந்த எடுத்து வச்சுருக்கிற சாறு வந்து பார்த்திங்கன்னா புளி கரைசலை வந்து சாதத்தில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், புளிப்பாகவும் இருக்கும். இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து வேர்க்கடலை வந்து எண்ணெயில் வறுத்து எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டே வந்து அந்த புளி கரைசலில் வந்து நம்ம வேர்க்கடலை ஆட் பண்ணால் டேஸ்ட்டு அந்தளவுக்கு நல்லா இருக்காது. நம்ம தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு அதை வந்து நம்ம சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். நம்ம வெளியூருக்கு எங்கன்னா போகிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி நம்ம சாதம் ரெடி பண்ணி கொண்டு போய் சாப்பிட்லாம். டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய் கைஸ்.